மணிகண்டா, என்னை பத்தி நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. நான் அந்த பத்திரத்தை எடுக்கவே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அது உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல மணிகண்டா. ஏன் கபிலன், இது நம்ம புனிதாவா? தம்பிங்க கிட்ட கோவம்லாம் படுறாளே. அதிசயமா இருக்கு. பண்றத பண்ணிட்டு பேச்ச பாத்தியா சரவணா? சரவணா, நீயாவது உங்க அக்காவை நம்புடா. இவன் தான் ஏதோ பேசிட்டு இருக்கான். ஏமா எல்லார்கிட்டயும் புனிதாவை நம்புன்னு சொல்றியே, ஒரு நாளாவது பெத்த பசங்க நாங்க சொல்றதை நம்பிருக்கியா? உன்னாலதான் எங்களுக்கு இந்த நிலைமை. உன் பாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவ எங்களை பைத்தியமாக்குறா. காலம் முழுக்க புனிதாவியே தயார வச்சு சுமந்துட்டு இருக்கியே, என்னைக்காவது எங்களுக்காக பேசிருக்கியாமா? நீ எல்லாம் ஒரு அம்மாவா? எதுக்காக எங்களை பெத்த? உங்க பொண்ணே உங்களுக்கு போதுமே, எதுக்கு நாங்க? டேய் மணிகண்டா, டேய் அத்தைய பார்த்தா அப்படி பேசுற? ஏண்டா அம்மா, இங்க பாரு, உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லடா. அம்மா, டேய் நீ எந்த தப்பு பண்ணாலும் உனக்காக நின்னவங்கடா அவங்க. அவங்கள போய் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அழாதீங்கம்மா, ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா. மணிகண்ட ஏதோ கோவத்துல பேசிட்டாமா. அவன் பேசுறதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்கம்மா. அவன் சொல்லிட்டா நீங்க நல்ல அம்மா இல்லன்னு ஆயிடுமா? அவன் எப்படி எல்லாம் பேசுறான். விடுங்கம்மா. நீ நினைச்ச மாதிரி எல்லா பத்திரமும் கோர்ட் வசம் போயிடுச்சு. இப்ப நம்ம நிலைமைதான் இழவு காத்த கிளி மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப கோர்ட்டுக்கு பத்திரம் போனதுல யாருக்காவது லாபம் இருக்கா சொல்லு? நீ சின்ன பொண்ணுன்னு தெரிஞ்சும் ஊம் பேச்ச கேட்டுட்டேனேன்னு எனக்கு சந்தேகமா இருக்கா முதா. என் மேல சந்தேகப்பட ஸ்டார்ட் பண்றீங்களா சித்தி? இல்ல அப்படி சொல்ல வரல, என் மேலதான் எனக்கு சந்தேகம். அதாவது என்ன நம்பிட்டீங்க, உங்க மேலே உங்களுக்கு சந்தேகம். ஐயோ அதை விடுமா, ஆக வேண்டியதை பாப்போம். இப்ப சொத்து பத்திரம் எதுவுமே நம்ம கையில இல்ல. அடுத்து என்ன ஆகும்? புனிதாவும் அண்ணனும் வீட்டு விட்டு போவாங்க. இது எங்கேயோ இடிக்குதே. சொத்து பத்திரம் கோர்ட்ல இருக்கிறதுக்கும் புனிதாக்கா இந்த வீட்டை விட்டு போறதுக்கும் என்ன சம்பந்தம்? இத்தனை நாள் இந்த சொத்து பத்திரத்தை காரணம் காட்டிதான் மகாலிங்கம் எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அந்த பத்திரமே இல்லைன்னா அவரு என்ன சொல்லி மிரட்டுவாரு? அவரு ஜெயில இருந்து வந்ததுல இருந்தே நம்ம பிளான் எல்லாமே சொதப்பி புனிதாவையும் நம்ம வீட்டை விட்டு அனுப்பவே முடியல. ஆனா இப்போ அவ்வளவு ஈஸியா நம்மள மிரட்டவே முடியாது. இப்ப சொல்லுங்க, புனிதாவை வீட்டை விட்டு அனுப்புறது, அதுவும் அவமானப்படுத்தி அனுப்புறது ஈஸியா இல்லையா? ஈஸி மாதிரி தான் இருக்கு. அது எப்படி அவ்வளோ ஈஸியா நடந்துரும்? புனிதா இங்க இருக்கிறது சொத்துக்காக இல்லம்மா, அவங்க அப்பாக்காக. அவங்க அப்பாவுக்கு குணமாயிடுச்சுன்னா அவளே இங்க இருக்க மாட்டா. உங்க அண்ணனும் அவளை இங்க இருக்க விட மாட்டாரு. அப்படியா? சரி, மாமாக்கு எப்போ குணமாகும்? இங்க பாரு, நான் 5ஆம் கிளாஸ் கூட தாண்டல. டாக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்விய என்கிட்ட கேட்டேனா நான் என்ன பதில் சொல்றது? யாருக்குமே விடை தெரியாத கேள்வி. மாமாக்கு எப்ப சரியாகும்னு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை நம்பி மாமா புனிதாக்காக தான் எல்லாத்தையும் மறந்த மாதிரி நடிக்கிறாருன்னே வச்சுப்போம். என் வீட்டுக்காரரோட சந்தேகமும் அதுதான். ஒருவேளை அப்படி இருந்தா கூட கடைசி வரைக்கும் அவருக்கு சரியாகாது. புனிதாவும் போக போறது கிடையாது. என்னம்மா நீ அடி வயிற்றுலயே கை வைக்கிற? நான் தெளிவாவே சொல்றேன். இப்படி நமக்கு பதில் தெரியாத கேள்விகள் இருக்கும்போது நாம தான் கேள்வியை உருவாக்கி பதில கண்டுபிடிக்கணும். அதுதான் நான் இப்ப பண்ண போறேன். எனக்கு இருந்த தடை ஒவ்வொன்னா இப்பதான் விலகுது. இனி இந்த புனிதா வீட்டு பக்கமே வராத அளவுக்கு நான் ஒரு விஷயம் செய்யணும். எல்லா பத்திரத்தையும் யார் என் வீட்டுக்கு கொரியர் பண்ணிருப்பாங்க? அது எப்படி சரியா புனிதாவோட மாமா சொன்ன பத்திரம் மட்டும் காணாம போகும்? இதை வச்சு வேற யாராவது பிளே பண்றாங்களா? ஒருவேளை அந்த பத்திரம் இருக்கிறது உண்மையா இருக்குமோ? சச்சா, அப்படி இருந்தா புனிதா நம்ம கிட்ட சொல்லாம இருக்க மாட்டாங்களே. ஒருவேளை புனிதாவோட மாமா சொன்ன பத்திரம் இருந்திருந்தா எல்லா தப்பும் அத்தை மேல வந்துரும்னு
புனிதா அதை மட்டும் மறைச்சு வச்சுட்டாங்களா?